நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். வேலூர் மாவட்டத்தில் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்குவதற்காக தமிழக முதல்வர் இன்று வருகை தரும் நிலையில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக அவ்வழியாக சென்ற மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியம் ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் பகுதியில் அமைந்துள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சிகிச்சைக்காக வந்திருந்த கர்ப்பிணி பெண் மற்றும் அவரது கணவரிடம் ஆரம்ப சுகாதார நிலையம் குறித்து கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனையை ஆய்வு செய்த அவர் மருத்துவமனையில் மருத்துவர் செவிலியர் என யாரும் பணியில் இல்லாததால் அதிர்ச்சி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து துறை சார்ந்த அதிகாரியிடம் செல்போன் வாயிலாக பேசிய அமைச்சர் மருத்துவமனையில் மொத்தம் எத்தனை நபர்கள் அணியில் உள்ளார்கள், தற்போது யார் யாரெல்லாம் பணியில் இருக்க வேண்டும் என மனம் குறித்து கேட்டறிந்து பணியில் இல்லாத மருத்துவர் மற்றும் செவிலியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மேலும் மருத்துவமனை முழுவதையும் ஆய்வு மேற்கொண்ட அவர் காலை 8 மணி பணிக்காக வந்த செவிலியரை அழைத்து தற்போது யார் யாரெல்லாம் பணியில் இருக்க வேண்டும் என கேட்டபின் வருகை பதிவேடு உள்ளிட்ட குறிப்பீடுகளை எடுத்து வர சொல்லி ஆய்வு மேற்கொண்டார். இதன் காரணமாக மேல்விசாரம் மேம்படுத்தப்பட்ட அரசு சுகாதார நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 9040405952 8098187924 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.